உலகமெல்லாம் இருந்து வந்த 8000 கவிதைகள், அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 350, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 தொகுத்து புக்கு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 1 லட்சம் ரூபாய். கவிதை கேட்கணுமா? படிக்கல, ஒன்னும் செய்யல, நான் பாட்டுக்கு போய் எவ்வளவு படிச்சு எவ்வளவு ஈஸியா கேட்டுக்கிறோம் பாருங்க. புரிஞ்சதுன்னா முடிஞ்சதே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேனே. இந்த புத்தகத்தினுடைய அந்த தலைப்பு என்ன தெரியுமா? வாடியது கொக்கு. புக்கு டாபிக்கே தாங்க. அட்டகாசமான புக்குங்க. 50 என்ன புரட்டி போடுச்சுங்க. ஒவ்வொரு கவிதையும் முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம், ஜோடி ஜோடியா போதே எப்படி பிரிக்கிறதுன்னு வாடி நின்னுச்சான் கொக்கு. கோனார் ஊரை தந்தாதான் கை தட்டுவேங்கிறவங்களை என்ன பண்றது? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். இப்ப பாருங்க 2வது கவிதை. தூண்டில் மீன். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மீனை பிடிச்சிட்டான். இதுக்கப்புறமா அந்த நதி அந்த மீனை சந்திக்க போவதில்லை. டாட்டா சொல்லுதான், போயிட்டு வாங்க. என் மனசெல்லாம் இனிப்பான அடுத்த கவிதை, 3வது கவிதை. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இது அந்த நடுவர்களுக்கு பிடிச்ச கவிதை, கனிமொழிக்கு பிடிச்ச கவிதை. எம்பி எங்க அக்கா மாண்பமை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மிகப்பெரிய வெளிச்சமான ஒரு திங்கர். ஷீ இஸ் a tank, thinking tank. அவங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, என் கண்ணிலையும் கண்ணீர், அவங்க கண்ணிலையும் கண்ணீர், 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம், 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் வந்துருச்சு அந்த கவிதைக்கு. கவிதை எப்படி புரியுதா பாருங்களேன். நமக்கு அது போதுங்க. ஒன்று புரிந்து விட்டால் மனம் ஒரு நிமிஷம் அப்படி புரண்டு போட்டுருச்சுன்னா வாழ்ந்த அந்த இனிப்பான அந்த கணம் இருக்குல்ல, சாவு வரைக்கும் கூட வருங்க அந்த இனிப்பு. அதான் வாசிப்பு தரும், இசை தரும். மனம் வெளுக்கும் சாம்பல் இசையும் இலக்கியம் மனசை கழுவிடுதுங்க. என்ன கவிதை தெரியுமா? காட்சிப்படுத்திக்கோங்க. கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு, கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ஆடி போயிட்டேங்க. பார்த்திருக்கீங்களா மொட்டை மரத்தை பௌர்ணமி நாள் அன்னைக்கு? நான் ஜட்ஜா உட்கார்ந்து இருந்தா இதுக்குதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருப்பேன். எது ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே அது இல்ல, நான் ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருப்பேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண்கள் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. இன்னொரு பையன் எழுதியிருக்காங்க, அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இன்னொரு கவிதை ஞாபகம் வருது. ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்ன ரசனைங்க. இன்னொரு கவிதை என்ன ரொம்ப தெரியல. இங்க குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், கவனம். பெருங்கடலை, பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. பெரிய கடல் தான், எனக்கு என்ன, நான் மீன் குஞ்சுதான். என் சின்ன துடுப்பாலும் அந்த பெரிய கடலை என்னால் அசைக்க முடியும். இதை விட மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையான கவிதை. 1000 முறை புரட்டுகின்ற பொழுதும் சலிப்பதே இல்லை காற்றுக்கு. புத்தகம் தலைப்பு. 1000 முறை புரட்டுது அந்த புத்தகம், காற்றுக்கு சலிப்பதே இல்லை. வார்த்தைகளை எப்படி நாம் உள்வாங்குவது? எப்படி இந்த கவிதை புத்தகங்களை, இந்த கட்டுரைகளை தேடி போவது? பீர்பல் கிட்ட சொன்னாங்களாம், ஒரு 4 முட்டாளை கண்டுபிடிடான்னு. நேரா வாங்க முதலாளி போலான்னு சொல்லிட்டு
தெருல கூட்டிட்டே போகும்போது ஒருத்தன் குதிரையில தலையில ஏதோ கட்டு வச்சுட்டு போனா, என்னப்பா, குதிரைக்கு ஏன் வெயிட் போதாதா, அதனால அதை இறக்காம போறேன். ஃபர்ஸ்ட் முட்டாள கண்டுபிடிச்சிட்டோம்டான்னாராம் அக்பர். செகண்ட் முட்டாள் ஒருத்தன் எதையோ தேடிட்டு இருந்திருக்கான். என்னடா தேடுற? மோதிரத்தை தொலைச்சிட்டேன் சார். எங்கடா தொலைச்ச? அங்க தொலைச்சேன் சார். ஏன்டா இங்க தேடுற? இங்கதான் சார் வெளிச்சமா இருக்கு. நான் சோ ரெண்டாவது முட்டாள், பிரபு அரண்மனை போலாம். இன்னும் 2 பேர் வாங்க சொல்றேன். நேரா போனாரா. நாட்டுக்கு இவ்வளவு வேலை இருக்கும் போது முட்டாள்களை தேடி கண்டுபிடித்தேனே நான் 2 முட்டாள். நான் தான் 3வது முட்டாள். அப்ப 4வது எங்க 3 பேரையும் வேடிக்கை பார்த்துட்டு அரசு வேலையை செய்யாம இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் பிரபு அவர்களே சொல்லிட்டு போனாராம் அவர். அக்பர் தி கிரேட் கிட்ட இப்படி பேசிட முடியும் என்றால் பீர்பலால் பேச முடியும். ஏதோ ஒன்று இலகுவான தன்மை. வீடு உங்களுடைய வீட்டில் ஏன் எப்பொழுது எதை பேசினாலும் ஏன் சண்டை வருது? எதை பேசிட முடியுதா? வாப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னால பையன் மும்முன்னு ஆயிடுறானே. ஒண்ணும் இல்லைங்க, மும்முன்னு இருக்கிறா வைஃப். என்னப்பா என்ன டின்னர்? எல்லாம் தோசை தான். நல்லா தானே இருந்தா, தொட்டுக்க வைக்கிறேன். சரி அவர் பாப்பா நீங்க சாப்பிடுங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிற? இங்க பாருங்க, சிச்சுவேஷன் நல்லா யோசிச்சுக்கோங்க. இவர் இலகுவா இருக்காரு. யாரு? வீட்டுக்கார். ஏன்பா டென்ஷனா இருக்கு? சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு, அப்பதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு உங்க அம்மா வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அதான் சாப்பிடுங்க சொல்றேன் சொன்னேன்ல. ஏய் என்ன சொன்னாங்க? சொன்னேன்ல சாப்பிடுங்கன்னு. என்னடி சொன்னாங்க? தூக்கி போட்டு அடி. ஏன் பேசுறதுக்கு ஸ்பேஸ் இல்லையே? ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கொள்வதற்கு ஸ்பேஸ் இல்லாம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் என்றால், மனம் இறுகி கிடக்கிறது, டென்ஷனா இருக்கிறது, ஈகோவுல இருக்கிறது. இதையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா தயவு செய்து சீரியல் பார்க்காமல் புத்தகம் படியுங்கள். சீரியல் பாக்குறதுங்கிறது அடுத்த வீட்டு ஜன்னல்ல ஆபாசமா எட்டி பாக்குறதுக்கு சமம். கோகிலா எங்கே போகிறாள்? எவன் எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன? உனக்கு என்ன? குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஹீரோக்கள் யாருன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியலையே. எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல என் ஹீரோ வந்தியத்தேவன் தான். நீண்ட முடி வளர்த்து, காதுல கடுக்கன் போட்டுக்கிட்டு, உடையில இடைவாள் போட்டுட்டு, ஒரு நல்ல நீண்ட முகத்தோடு இருக்க அந்த உடை அணிந்து கொண்டு குதிரையை, பஞ்சகல்யாணி குதிரையை செலுத்தி கொண்டு இருந்த வந்தியத்தேவன் என் ஹீரோ. நிச்சயமா என் வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போவான்னு நான் +2 வரைக்கும் காத்திருந்திருக்கேன். கனவிலே அவன் நிறைந்திருந்தானே. இன்றைக்கு யார் ஹீரோக்கள் நம் குழந்தைகளுக்கு? அவெஞ்சர்ஸ் அத்தனையும் செத்து போனாங்க போன வருஷம். தெரியுமா உங்களுக்கு? பேட்மேன் செத்துட்டார், ஆண்ட்மேன் செத்துட்டார், எல்லாரும் செத்துட்டாங்க. எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. ஸ்பைடர்மேன் செத்துட்டார். ஏன் வால்வரின் செத்துட்டார். எல்லாரும் செத்துட்டாங்க. என் வந்தியத்தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறானே. நமக்கான ஹீரோஸ் யாரு? எங்க ஐயா பெரியார்தாசன் தான் சொல்வாரு, மேல இருந்து ஒருத்தன் உண்மையா குதிக்கிறான், அவனுக்கு டூப்புன்னு பேரு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பார் அவரு. நம்முடைய ஹீரோக்களை நாம் எப்படி அவர்களுக்கு பதிய வைப்பது? போங்க, மொழிபெயர்ப்பு நூல்களுக்குள் போங்க. ரஷ்ய நூல்கள் நிறைய இருக்கின்றன, ஓஷோவின் நூல்கள் இருக்கின்றன, தந்தை பெரியாரின் நூல்கள் இருக்கின்றன, ஜெயமோகனின் நூல்கள் இருக்கின்றன, அழகிய பெரியவனின் நூல்கள் இருக்கின்றன. போங்க, தேடி புடிங்க. அம்பையினுடைய நூல் வீட்டில் முறையில் சமையலறை எப்பவோ எழுதுனாங்க அந்த அம்மா. படிச்சிருங்க பெண்களே. அது படிச்சுட்டு நான் விதிர்த்து போனேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். வீட்டின் முறையில் சமையலறை படிக்கும்போது ஒரு பெண் எவ்வளவு கிலோ அரிசியை மட்டும் வடிக்கிறாள்னு அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க. எவ்வளவு கிலோ நம்ம வந்து காய்கறிகளை வேக வைக்கிறோம்னு இங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார்ல ஒரு தோழர்.
6 மணிக்குங்க போன் பண்ணாருங்க. நான் சொன்னேன், என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் மேடையில சொல்லிடுவேன். அவர் சொன்னாருங்க, வைஃபுக்கு போன் பண்றாரு, மேடம் 9:30க்கு வருவாங்க, நீ வீட்டுல இட்லி போடு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் ப்ரோக்ராம்க்கு வரேங்க. அதான் அவங்க பேசி முடிப்பாங்கல்ல, அவங்க இங்க இருந்து வரதுக்குள்ள நீ வீட்டுல போய் ஒரு இட்லி போட்டு வச்சு. நான் தான் சொன்னேன், நீங்க போங்கல, நீங்க போய் இட்லி போடுங்க. நான் நீங்க இட்லி போட்டா வேகாதா இல்ல பர்வீன் சுல்தான் நான் சாப்பிட மாட்டேனா? வரதே இல்ல, வர்றவங்களையும் இப்படி வீட்டுக்கு துரத்தி விட்டீங்கன்னா, ஆமா அவங்க பேசி முடிச்ச உடனே அவங்களுக்கு இட்லி போடுன்னு நான் இட்லி போட்டு உக்காந்துருக்கேன், அவங்க இங்க வரட்டும், அப்புறமா அவங்கள பாத்துக்கிறேன், இப்படி சொல்லுவாங்க தானே. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை, கிடையாது. கொஞ்சம் அவர்களை புரிந்து கொள்வது, மனிதர்களை புரிந்து கொள்வது, குழந்தைகளின் மொழியை புரிந்து கொள்வது. குழந்தையின் மொழி, பெண்ணின் மொழி, ஒரு ஆணின் மொழி, ஒரு கணவனின் மொழி, தவிக்கக்கூடிய மாமன் மாமியின் மொழி, ஒரு தோழனின் மொழி, ஒரு காதலியின் மொழி புரிகிறதா நமக்கு? பெருமழை இரவு, படுக்கையில் நான் பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்கே தூங்கும்? குழந்தை மொழி. ஆற்று மணல் மிதித்து நடக்கிறேன் நான், வீடு கட்டுகிறது குழந்தை. வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன், அழுதது குழந்தைகள், அதில் அது கீறிய சித்திரங்கள். குழந்தை மொழி புரிகிறதா நமக்கு? குழந்தை மொழியும் பெண் மொழியும் புரிய வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், வார்த்தைகள் புரிய வேண்டும். நமக்கு ரசனையை நாம் கூட்டிக் கொள்ளலாமா? கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம், ரசனையை கூட்டிக் கொள்ளலாம். ரசனையை எப்படி கூட்டுவது? ஒரு காலகட்டத்தில் நாம் கேட்ட இசையை நம் குழந்தைகள் கேட்பதில்லையே. எனக்கு நௌஷாதை எனக்கு தெரியுமே, என் அப்பா ரசித்த நௌஷாத், என் அப்பா ரசித்த தான்சேன் நான் கேட்கிறேனே. என் அப்பா ரசித்த சுரையா நான் ரசிக்கிறேனே. ஆனால் நான் ரசித்த டிஎம்எஸ்ஐ என் பையன் ரசிக்க மாட்டேன் என்கிறானே. நான் ரசித்த சுஷீலா, நான் ரசித்த ஜென்சி, நான் ரசித்த ஜானகி, நான் ரசித்த வாணி ஜெயராம் என் பையனுக்கு தெரியலையே. அவனுக்கு ஏன் ஜாமி, அவனுக்கு அதானே பிடிக்குது. அவனுக்கு அது பிடிக்கட்டும், எனக்கும் தான் அது பிடிக்குது. ஆனால் எனக்கு அதுவும் பிடிக்கிறது, இதுவும் பிடிக்கிறது, இவர்களுக்கு இது மட்டுமே பிடிக்கிறது. இதிலிருந்து எப்படி அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வர போகிறோம்? உணவினுடைய ருசி இன்றைக்கு குழந்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உடையின் ருசியில் மாற்றம் வந்திருக்கிறது, உறவுகளின் ருசியில் மாற்றம் இருக்கு. சின்ன வயசுல நம்ம எவ்வளவு அழுவாங்க, நம்ம கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனோம்ட்டு அழுவோமா இல்லையா? இந்த கிழவன் கிழவி கூட்டு போவோம். இனி கூப்பிட்டு பாருங்களேன் பிள்ளைங்கள, வரலங்குதுங்க, வரல. முதல்ல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்க கையில என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்போம், அதுக்கே அடி விடும். இன்னைக்கு கூப்பிட்டாலும் ரூமை விட்டு வர மாட்டேங்குதுங்க. மா வெளியில வந்து கூப்பிடாத, நீ பாட்டுக்கு பேசி அனுப்பிச்சு விடு. எங்க வீட்டுக்குள்ள போய் ரூமை பூட்டிக்கிறாங்க. எங்கே தவறு நடக்கிறது? அதனால் தான் சொல்லுகிறேன், இத்தகைய விஷயங்கள் நம்முடைய மரபை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய மனித நேயத்தை, நம் வாழ்வியலின் அழுத்தமான விழுமியங்களை நமக்கு திருப்பி கொடுக்கும் என்றால் இத்தகைய விழாக்கள் மிக மிக முக்கியம். நான் தான் நேத்து கூட சொன்னேங்க, பள்ளிக்கூடத்துல இந்த 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்கிற ஸ்கூல் இருக்குதா? 100% அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ண போகுது உங்க பாப்பா? ஒரு டீச்சரா சொல்றேன், வேணாம், 90 நாள் போட்டும், போதும். அந்த 10 நாளைக்கு சாவுக்கு கூட்டிட்டு போங்க, காது குத்துக்கு கூட்டிட்டு போங்க, திருவிழாவுக்கு கூட்டிட்டு போங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு ஒரு வெந்நீர் வச்சு கொடுக்கறதுக்கு பழக்குங்க. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது கால் கையை அமுக்கி விட்டு அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. வேல்யூஸே இல்லாம வெறும் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நமக்கு இத்தகைய பாரம்பரியமான நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்ற நிகழ்ச்சிகள் தேவைப்படுகின்றன. ரசனையை மாற்றுவது, நாக்கின் ருசியை, நான் ரொம்ப வீரியமா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் மறந்து விட வேண்டாம். நம் நாக்கு எந்த ருசியை ருசிக்கிறதோ
அந்த ருசி நம்ம யார் ஆட்சி செய்வது என்று தீர்மானிக்கிறது. நம் நாக்கின் ருசிதான் நம் ஆட்சியாளர்கள் யார் என்று நமக்கு காட்டுகிறது. சமீபத்தில் ரசனைன்னு ஒரு புத்தகத்தை படிச்சேங்க. எப்படி ஒரு விஷயத்தை நான் எப்படி என்னுடைய விஷயத்தை நான் எப்படி வெளியேற்றுறது. பாதை அழகாக இருந்தால் இலக்கு அவ்வளவு அழகாக இருக்காது. இலக்கு அழகாக இருந்தால் பாதையின் அழகை விசாரிக்காதீர்கள். சொல்லிக் கொடுங்க பிள்ளைக்கு, பாதையின் அழகை விசாரிக்காதே என்று சொல்லிக் கொடுங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்று நான் சொல்றேன். மனதிற்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது. என்னை இவ்வளவு வீரியமாக நிறுத்தி இருப்பது எது? என் மன எழுச்சி தான். நான் இதை பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். 40 பேர் போட்டிக்கு வருவாங்க மகேஸ்வரி மேடம், 40 பேர் வருவாங்க போட்டிக்கு. 40 பேர் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லி கொடுத்துறேன். சரியா? என்ட்ரி இருக்கும்ல, என்னுடைய என்ட்ரி, அதுலயே 10 பேர் அழிப்பேன் நான். அப்படி கம்பீரமா வரும் உள்ள 10 பேர். ஐயோ பர்வீன் வந்துருச்சா, முடிஞ்சுது, உட்காந்துருவானா. எனக்கு காம்படிஷனே 30 தான். அந்த 30 பார்த்து வச்சுக்குவேன். நேரா வந்து லாட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ்ல வரிசை எண். நம்ம லிபி பிரம்மா ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் வாங்கி பார்த்த உடனே சிரிப்பேன் பாருங்க. அதுல 5 பேர் ஃபெயில் ஆகும். பயங்கர ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்கா போல. 25 தான் காம்படிஷன். பிரைஸ் அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக, காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றதுக்காக முன் வரிசையில் இப்படி கம்பீரமா உட்கார்ந்துருப்பேன். பேப்பர்லாம் எடுத்து படிக்க மாட்டேன். அந்த இருப்பு இருக்குல்ல, அதுல ஒரு 5 பேரை தள்ளிடுவேன். எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப 20 தான். ஸ்டேஜுக்கு இப்படி ஏறி வருவாங்க. வரிசை எண் 1 டக்குன்னு ஏந்திருச்சு ஒரு கையில பேப்பர் இல்லாம கட கட கடன்னு எழுதி வருவேன். என்ன தெரியுமா, உள்ள நடுங்கிட்டு இருக்கும். பேப்பர் கையில இருக்காது. பேப்பருடைய முன் பக்கம் பின் பக்கம் 4 பக்கம் கண்ணில் போட்டோகிராபிக்கல் மெமரி. உங்களை பார்த்துட்டு பேசி இருக்கிற நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு முன்னால என் ப்ரிப்பரேஷன் பேப்பர் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி வந்து மேடையில டக் 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 டக்னு ஏறி வந்து இப்படி நிப்பம் பாருங்க. 10 பேர் அவுட்டு. 10 பேர் தான் இப்ப காம்படிஷன். தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம். அப்படி நிப்பம் பாருங்க. 5 பேர் ஓடுவேன். இப்ப காம்படிஷன் 5 பேர். ப்ரிப்பரேஷன்ல 2 பேரை தள்ளி விட்டுருவேன். முதல் 3 பரிசுல ஏதாவது ஒரு பரிசு வாங்கிடுவேன். இந்த தைரியத்தை கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? எப்ப பார்த்தாலும் கம்பாரிசன். அவன் பாரு எப்படி இருக்கிறா, இவ பாரு எப்படி இருக்கிறா, நீ இப்படி செய்ய மாட்டேங்கிற, நீ அப்படி செய்ய. எழுச்சி ஊட்டுவது பிள்ளையினுடைய அந்த விஷயத்தை அப்படி செய்யணுங்க. என் பையன் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டான் ஸ்கூல்ல. என்ன தப்பு காரியம் பண்ணான்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அவங்க ஸ்கூல் வாத்தியார் யாரோ அவனை ஏதோ சொல்லி இருக்கிறார். அவன் ஹாஸ்டல் வெளியில வரும்போது வழுக்கி விழணுங்கிறதுனால சர்க்கரையில பாலும் சர்க்கரையும் கலந்து அவங்க வாசல்ல ஊத்தி வச்சுட்டான். விழுந்து வழுக்கி விழுட்டோன்ட்டு. அதை அவன் ஃப்ரெண்டு போய் அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டான். எனக்கு ஃபோன் வந்துருச்சு. ஊட்டியில படிச்சான். நான் ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டேன். கூட்டு போயிடுங்க மேடம், உங்க பையன் வன்முறையாளனா மாறிட்டாங்கிறாங்க. அவனை பாக்குறேன். நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம இந்த 700 கோடி மக்கள்லயே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு உயிர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுன்னா அது நம்ம புள்ளதான். பச்சை பிள்ளைங்க. நான் இசபெல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை பெத்தெடுத்து இப்படி கையில தூக்கிட்டு வந்த மாதிரியே நிக்கிறாங்க. இப்படி நிக்கிறான். செஞ்சியாடா? அவன் செஞ்சிருக்க மாட்டானே. நாம அப்படித்தானே. ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், படிச்சு பாருங்க. நான் லெட்டரை படிக்கிறேங்க. என் மொழி ஆசிரியங்க. நானு பிரமாதமா எழுதியிருக்காங்க மன்னிப்பு கடிதத்தை. சூப்பரா எழுதியிருக்கான். நான் அவனை படிச்சுட்டேன். மேம் இது அவன் எழுதல மேம் அப்படின்னு. அவன் எழுதலையா? அவன் தான் மிஸ் எழுதனா. நீங்க இப்ப எழுத சொல்லுங்க, அவனை எழுதுவாங்க. சொன்ன
மேடம் அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருங்க, நான் அவனை ஸ்கூல்ல விட்டு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், அவனை நீங்க என்ன வேணாலும் தண்டிச்சுக்கோங்க, ஆனா அவன் கடிதம் சூப்பரா இருக்கு மேடம், அவன் இங்கிலீஷ் டிக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் நினைச்சிட்டு அவனை நான் எதுவாக இப்பொழுது ஆக்கி இருக்கிறேன். இது நடந்து 7 ஆண்டுகள். அவன் இப்பொழுது அட்வொகேட்டாக இருக்கிறான். அவன் டிராஃப்ட் போடுறான். நேற்று கூட அவனுடைய அந்த கார்பரேட் லாயரா இருக்கிறான். நேற்று கூட அவனுடைய பாஸ் என்கிட்ட சொன்னாங்க, பிரமாதமா டிராஃப்ட் போடுறான் மேடம். தவறு செய்யக்கூடிய குழந்தைகள் மீது நமக்கு கவனம் தவறின் மீது தான் போகிறது. ஆனால் அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆழமான டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கு. அந்த டேலண்டின் மீது நமக்கு கவனம் போவதே இல்லை. அப்படின்னா பிழைகளை மன்னிச்சிடலாமா? அவன் தண்ணி ஊத்துனானே, இந்த பால் ஊத்துனானே, அதுக்கு 1.5 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்த 3 மாசம் அவன் வந்தான். ஹாஸ்டல்ல இருந்து அம்மான்னு அழுதுட்டு வந்தான். எப்படிமா விழுந்தீங்க, என்னம்மா இது, காலை இப்படி தொங்க போட்டுருக்காங்க தூக்கி. இல்ல தம்பி, நீ 1.5 வருஷத்துக்கு முன்னால பால்ல சக்கரை கலந்து அங்க வாசல்ல போட்டல, அந்த பால் இங்க என்ன வழுக்கி விட்டுருச்சுடாங்க. நீ யாருக்கோ செய்யக்கூடிய பிழை அதானே இங்க கீதை. கீதை அதானே. ஆயுதத்தை கீழே போடுகின்ற பொழுது அர்ஜுனனிடத்தில் கிருஷ்ணன் சொன்னது என்ன? கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் என்ன சொன்னான்? இவங்க அப்பா அம்மா எல்லாரும் நிக்கிறாங்க, தம்பிங்க எல்லாரும் நிக்கிறாங்க, அண்ணனுங்க நிக்கிறாங்க, நான் எப்படி ஆயுதத்தை தூக்குறதுன்னு. அப்ப அந்த 10 பேரை விலக்கிட்டா நீ கொல்லுவதானே? அப்படின்னா you have to start with your kith and kin. இதன பகவத்கீதை. இதை சொல்லி தருவது. நாம் எங்கோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலோ ஏதோ ஒரு நிலையிலே நாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். குழந்தைகள் மட்டும் தானே அந்த போனை வந்து கெட்டதா பயன்படுத்துது. 30க்கு தெரியுதா பயன்படுத்துறதுக்கு போன? 40க்கு 50 55 60 65க்கு தெரியுதா போனை எப்படி பயன்படுத்தணும்? 70 75 இந்த பிள்ளைகளையாவது நம்ம சொல்லி திருத்திடலாம். அவங்களெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, 60 வயசுல இப்படி நடந்துக்கிறீங்களா சார்? அவர் பதில சொன்னாரு பாருங்க, சூப்பர் பதில். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாம் புதுசு தானே. எனக்கு இந்த வயசு புதுசுன்னா அவங்களுக்கு அந்த வயசு புதுசு. எல்லோரும் தான் தவறு செய்கிறார்கள். வயதாகிவிட்டது என்பதற்காகவே யாரும் புனிதர்கள் இல்லை. இன்னும் ஒரு வாசகம் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காகவே அவர் புனிதராகி விட மாட்டார். செத்து போன மனுஷனை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு செஞ்ச பாவம் செஞ்ச குற்றம் அதெல்லாம் பேசக்கூடாதா? பேசுவோம். வரலாறு எப்பொழுதுமே மனிதர்களின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பதனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இறப்பதனால் யாரும் புனிதர்களாக ஆகிவிடுவதில்லை. கான்செப்ட் அப்ப ரசனையை மாத்துங்க. நான் ஒரு சின்ன ஒரு வாசிப்பு மட்டும் சொல்லிட்டு போறேன், நேரம் நெருங்குகிறது. ஞானராஜசேகரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய IAS ஆபீசர், பாரதின்னு படம் எடுத்தார், பெரியார்னு படம் எடுத்தார், மோகமுள்னு படம் எடுத்தார், முகம்னு படம் எடுத்தார். நிறைய படங்களை, ஆக்கப்பூர்வமான படங்களை இந்த தமிழகத்திற்கு தந்தவர். எனக்கு தெரிந்து நான் பாரதியை முழுமையாக தரிசித்தது சாயாஜி ஷிண்டே இடத்தில் தான். தேவயானி அவர்கள் செல்லம்மாவாக நடித்திருப்பார்கள். பிரமாதமா அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அவர். அவர்கிட்ட எனக்கு ஒரு நாள் போன், பர்வீன் உங்களை பார்க்கணும். நான் போனேன். சிவாஜி கணேசன் பிலிம் டெக்னாலஜி ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குதுமா. அதுக்கு வந்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிறதுக்கு பாடத்திட்டத்தை வகுக்கணும். நீங்க பாடத்தை எடுக்கிற டீச்சரா வரணும். நாங்க 3 வருஷம் நான் அந்த குழந்தைகளுக்கு டீச்சரா இருந்தேன். நானும் ஐயாவும் உட்கார்ந்து தான் பாடத்திட்டத்தை வகுத்தோம். இப்போ அந்த பாடத்திட்டம் தான் போயிட்டு. அந்த பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்தை, ஒரு கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஒரு படைப்பாளன் யார்? நீங்க நிறைய பேர் இங்க படைப்பாளர்களாக இருப்பீர்கள். எங்கே நீங்கள் தோற்கிறீர்கள் தெரியுமா? இப்போ வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்தேன், சிட்னில அந்த ஆற்று மணல் எடுத்து இப்படி சலிச்சாங்கன்னா மணல்லாம் போயிட்டு தங்கம் நிற்கும். நல்லா 1 கிராம் 2 கிராம் நிற்குங்க தங்கம். இந்த ஆடியன்ஸ் அப்படி ஒரு சலிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதுல கவிஞர்களும் படைப்பாளர்களும் அப்படி நிற்பீங்க. அந்த தங்கங்கள் உண்டு இங்கே, ஆனால் வெளிப்பட மாட்டேன் என்கிறீர்கள்.
வரமாட்டேன் என்கிறீர்கள், எழுத மாட்டேன் என்கிறீர்கள். எழுதுங்கள் என்கிறேன் நான். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு குழந்தை செத்து போயிட்டாங்க, 15 வயசு குழந்தை. நாஜிகளினுடைய படைக்கு கீழே அவ ஒரு இதுல பொந்துல இருந்து செத்து போயிட்டா. அவ செத்து போறதுக்கு முன்னால் அங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனா. இன்னைக்கும் இருக்கு அந்த குறிப்புகள், அவள் குறிப்புகள் புக்கா இருக்கு, பதிவு செய்யுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் வந்து சேரும் உங்களுக்கான அங்கீகாரம். ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் தான் எழுதுறாருங்க, அது சாகித்ய அகாடமி வாங்குது. அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லையா? தோப்பில் முகமது மீரான் கடலோரத்து கதை, அவ்வளவு பிரமாதமான நூல். ஜோடி குரூஸ், பிரான்சிஸ் கிருபா, இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் நம்ம நாட்டுல எழுதிக்கிட்டு இருக்க அழகிய பெரியவர். யார் இவங்கெல்லாம்? நம்ம நாட்டுல எழுதிக்கிட்டு இருக்க, களமாடிட்டு இருக்கிறவங்க. உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதுனா கிடையாது. இன்னும் அவர்கள் கொண்டாடப்படவே இல்லை. ஓரளவு போய் சேர்ந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். புகழின் உச்சத்திற்கு கொண்டாடப்பட வேண்டிய அத்தனை தகுதிகளும் பெற்றவர்கள். நான் என்னால 100கணக்கில் சொல்ல முடியும் பெயர்கள். அவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு கதையை சொல்றேன் உங்களுக்கு. நான் தேர்ந்தெடுத்து என் வகுப்பிலே 26 பிள்ளைகள், அது 2 பிள்ளைகளை காணோம். அதில் ஒருவன் இறந்து விட்டான், இன்னொரு பையனை காணோம். 24 பிள்ளைகளும் இதோ இந்த 10 ஆண்டுகள் கழித்தும் என்னோடு தொடர்பில் இருக்கிறார். மிகப்பெரிய அளவிலே களமாடி கொண்டிருக்கிறார். நேற்று இங்கு வந்து பேசிவிட்டு போன ஞானவேலும் நானும் சக மாணவ தோழமைகள். நாங்கள் 2 பேரும் கம்பராமாயணத்தை போட்டிகளிலே போய் பேசி இருக்கிறோம். கம்பன் கழகங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். யார் இவர்கள் எல்லாம்? எப்படி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் பாருங்க. நான் அவர்களுக்கு இன்னைக்கும் அந்த 20 பிள்ளைங்க, 24 பிள்ளைங்களை 20 பிள்ளைங்களை எனக்கு இதை சொல்லுவாங்க. ரோஜா அத்தர்னு ஒரு கதைங்க. நான் இதை சொல்லிட்டு போயிடுறேன். உங்க மனங்களை புரட்டி போடுகின்ற மிக அழுத்தமான ஒரு பதிவை நான் தந்துட்டு போறேன். சின்ன குழந்தைகளுடைய மனதிலே ஒரு தீப்பொறி ஏற்றிக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் எதுங்க தேவை? இப்ப நான் ஏதோ பேசுறேன், யூடியூப்ல பாத்தீங்க, எல்லாம் பாத்தீங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கு ஒரு போதை உண்டு. என்ன போதை தெரியுமா? மேம் நல்லா பேசுனீங்க மேம், இதுக்கு மேல சொல்லியா நான் வளரணும்? இருந்தாலும் என் மனம் எதை எதிர்பார்க்கிறது? அங்கீகாரத்தை எதிர்பார்க்க. ஒண்ணும் இல்லைங்க, கை தட்டலிங்க, முடிஞ்சு போச்சுங்க, செத்தே போவாங்க. 2 வருஷம் கொரோனாவில் பேச்சாளர்கள் நிலைமை தெரியுமா உங்களுக்கு? பாவம். நானாவது பேசிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டம். துக்கத்தை வெளில காட்டுற கூட முகம் என் துக்கம் வெளியில தெரியாது. லேப்டாப்பை திறந்துட்டு உட்காருவோம், பேச்சு ஆரம்பிக்கும். பயங்கரமா தேடி சோறு நிதம் தின்றுன்னு உட்காந்துட்டு அதுக்கு முன்னால, என் டப்பாவுக்கு முன்னால கத்தி பேசிட்டு இருப்போமா. எப்படி எனக்கு அதுக்கு முன்னால பேசுறது புது விஷயமோ, ஆடியன்ஸ்க்கும் கேமரால உட்காந்துக்கிட்டு ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறது புதுசு. ஒரு ஐயா கரெக்டா இங்க வச்சுக்கிட்டு முறுக்கு சாப்பிடுற, நான் அதை பார்த்துட்டு பேசணும். தேடி சோறு நிதம் தின்றுன்னு பேசணும். இன்னொரு ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து சோறை நல்லா இப்படி குழைச்சி சோறை வாயில போட்டுட்டு மோர் குடிக்குது. நான் யோசிக்கிறேன், சோறுல தானே மோர் போட்டு குடிக்கிறாங்க, இந்த தனித்தனியா இப்படி யோசிச்சா பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி நான் எப்படி அடுத்த வரி சொல்றது? உங்க முகத்தை பார்த்து பேசி பழக்கப்பட்டவனா உடனே கோவம் வந்து எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிட்டு என் முகத்தை மட்டும் போட்டுக்கிட்டேன். அது இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன் மூஞ்சியை நானே பார்த்து பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஒரு படைப்பாளராகவோ ஒரு திறனாய்வாளராகவோ களமாடுகின்ற போராளியாகவோ நிற்பது. ஆனாலும் விட்டுற முடியாதே. எப்படி விடுறது? 2-3 நாளைக்கு முன்னால ஒரு விஷயம் திடீர்னு சிந்தனையில வந்துச்சுங்க. எனக்கு ஒரு மீட்டிங் போறதுக்கு ஒரு கேமரா எடுத்துட்டு ஒருத்தர் வந்தார். ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு பதிவு பண்றது. அவர் கையில ஆமை மோதிரம் போட்டிருந்தாருங்க. ஆமையா? நமக்கு என்னங்க சொல்லி கொடுத்துருக்கு? ஆமை
அது நம்ம குடும்பத்தை கெடுத்துச்சா? உறவுகள்ல ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுச்சா? பேஸ்புக்ல நம்மளை பத்தி ஏதாவது எதிர்த்து எழுதிச்சா? இல்ல நம்ம கல்யாணத்துக்கு வந்துச்சா? என்ன பண்ணுச்சு? நம்ம வீட்டுக்கு முதல்ல அது வந்துச்சா? ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு யார் சொல்லி தந்தது? பாவங்க ஆமை. ஒரு வேலையும் தெரியாததுங்க, அதுக்கு பாவங்க. அது பேர பாரம்பரியமா கெடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு அதை பத்தி இப்படி பேசுறோம்னு அதுக்கு தெரியாது. தமிழர்கள் இப்படி ஆமையை பத்தி பேசுறோம்னு தெரியாதுங்க அதுக்கு. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்க மக்காவுன்னு ஒரு சீன நாடு இருக்கு. என்கிட்ட விசா இருந்தது. நான் உள்ள போய் கூட்டிட்டு போனாங்க. அங்க கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமத்துக்கு வாசல்லையும் 2 ஆமை வச்சிருக்காங்க. நம்ம குத்து விளக்கு வைக்கிறோம்ல, அகல் விளக்கு, அப்படியே ஆமை வச்சிருக்காங்க. அட பாவிகளா, நமக்கு ஆமை புகுந்த வீடு உருப்படாதுங்கிறாங்க. அவன் ஆமை வீட்டுக்கு வான்ட்டு வாசல்லையே வச்சிருக்கான். என்னது இது? இப்ப முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களுக்கும் பாம்புங்கிறது சாத்தான். சரியா? பழத்தை கொடுத்த சாத்தான். சாப்பிடாதன்னு பழத்தை கொடுத்த சாத்தான். பாம்புனால சாத்தான் இவங்களுக்கு. மற்றவங்களுக்கு சாமி இல்ல, நாகத்தம்மன் இல்லையா? ஆலங்குடியில அவ்வளவு அழகான கோவில், நாகர் கோவில். நாகத்துக்கு நம்ம அம்மன் பேர் வச்சிருக்கோம். இந்த நாட்டின் மரபு பாம்பை சாமி என்கிறது. வெளியே இருந்து வந்த மதங்கள் அதை சாத்தான் என்கிறது. ஒரே பாம்பு தான். ஏன் சாத்தான், ஏன் சாமி? நான் யோசிக்கிறேங்கிற தப்பு இல்லைல்ல. ஆமைய பத்தி வரேன், பாம்பை பத்தி அடுத்த வருஷம் பேசுறேன். ஆமைய போய் எனக்கு ஆமை மேல ஒரே காதல் ஆயிடுச்சுங்க. வருஷ கணக்குல நாம அதை கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறோம். ஒரு நாடே கொண்டாடுது, ஒரு இனமே கொண்டாடுது. யாருதான்டா நீ? அவனை பத்தி படிக்க ஆரம்பிச்ச. 3 விஷயங்கள் அவனை பற்றி சொல்கிறேன். இன்னிலிருந்து நம்ம அந்த வார்த்தையை பேச மாட்டோம். பாருங்க. 1, இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அனைத்து பிராணிகளிலும் மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்கின்ற ஒற்றை பிராணி ஆமை. மினிமம் 120 years to 600 years. 600. Amazing. நம்பர் 2 சொல்லவா? தமிழர்களாகிய நாம் இந்த உலகத்திலேயே 2 இனம் தாங்க கடலாடிகள். நாம கடலிலே பயணம் செய்தவர்கள். நாம் கடலிலே எப்படி பயணம் செய்தோம் என்றால், காற்றை வசப்படுத்தினோம். காற்றை எப்படி வசப்படுத்தினோம் என்றால், கடலிலே பயணம் செய்கின்ற பொழுது ஆமைகள் போகின்ற திசையை வைத்துத்தான் தமிழன் கடலின் காற்றின் திசையை நிர்மாணித்திருக்கிறான் என்பது வரலாறு ஆய்வு. 2வது செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடல்களிலும் உள்ள பிராணிகளிலே அதிகமான கிலோமீட்டர் பயணம் செய்கின்ற ஒற்றை பிராணி ஆமை. டெட் ஸ்லோங்க. அது நடக்கவே நடக்காது. நாம இங்க போனோம்னா இந்த அடி கூட தாண்டாதுங்கிறாங்க. ஆனா உலகத்திலே திமிங்கலம் கூட அவ்வளவு பயணம் பண்ணாதான். ஆமா, அவ்வளவு பயணம் பண்ணுமா? எப்படிறானா ஒரு சயின்ஸ் இருக்கு. அது நீந்தாதான். அது உள்ள போகும்பொழுது கடலுக்குள் நீரோட்டங்கள் போயிட்டு இருக்கும். அந்த நீரோட்டங்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுமா. நீரோட்டங்களுக்குள் அது ஸ்லோவா போக, ஆனா நீரோட்டம் அதை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய சயின்ஸ். எனக்கு கார் ஓட்ட தெரியும், நான் பார்க் பண்ண தெரியாது. நான் டிரைவர் வச்சிருக்கேன். ஆமையும் அதே வேலையை தான் செய்யுது. அதுக்கு சில விஷயங்கள் பலவீனமா இருக்குது. நான் அது பலமானவற்றோடு தன்னை சேர்த்துக் கொள்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், சேர்த்துக் கொள்கிறது. 3வது விஷயம் நான் சொன்னா, நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலில் நிலம் நகர்ந்துரும். இப்போ என்ன விஷயம் தெரியுமா? ஒரு ஆமை உலகத்தில் இவ்வளவு பயணம் செய்த ஆமை எந்த பகுதியில் அது முட்டையிடுகிறதோ, தன் வாழ்நாளில் எங்கே அது பயணம் செய்தாலும் முட்டையிடணும்னா அந்த பகுதிக்கு வந்துடும். அப்பாடின்னு நான் சிட்னில இருக்குது, 5 நாள்ல முட்டை போடணும்னா அது கன்னியாகுமரிக்கு வந்து முட்டை போட்டுருக்குன்னா 5 நாள்ல கன்னியாகுமரிக்கு வந்துடும். எப்படி வருது? உள் நீரோட்டங்களில் தன்னை சேர்த்து கொண்டு நீரோட்டங்கள் திசை மாறுகின்ற பொழுது நீரோட்டங்களில் இருந்து வெளிப்பட்டு தன் போகின்ற திசை, எந்த திசையில் அந்த நீரோட்டம் கிடைக்கிறதோ அந்த நீரோட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சரியாக அந்த மேலாண்மையை வைத்துக் கொண்டு இந்த ஆமை பயணம் செய்கிறது. அதனால் தான்
பாண்டான்னு ஒரு படம் வந்தது இல்ல, அந்த படத்துல மேக்சிமம் உன்னத குருவே ஆமை தான் வச்சிருப்பான் சீனாக்காரன். சைனாக்காரன் தாங்க இன்னைக்கு கனடா நாட்டுல நடந்த மிகப்பெரிய ஒரு இந்தியனுடைய ஒரு மாநாட்டுல தேசிய கொடியை வைக்கின்ற பொழுது அந்த தேசிய கொடியில மேட் இன் சைனான்னு இருந்திருக்குங்க. இன்னைக்கு பேப்பருங்க செய்தி. எங்கே நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம்? அவன் ஏதோ ஒன்றை யோசித்து வேறு விதமா போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு குழந்தைய சத்தியமா கூப்பிட்டு கேட்டேங்க. இப்போ நான் ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யானைய ஒரு கேலண்டரை காட்டி வாட் இஸ் திஸ் பாப்பா, நான் என்ன சொல்ல, அந்த குழந்தை என்னப்பா சொல்லும்? எலிஃபென்ட்னு சொல்லும்ல. சின்ன குழந்தை அப்படி சொல்லாது, இது யானையின் படம்னு சொல்லும். யானை என்று சொல்லுவதற்கும் யானையின் படம் என்று சொல்லுவதற்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் விழிப்புணர்வு. யானை அது நான் பல தடவை பேசியிருக்கேன். ரொம்ப ஃபேமஸ் என்னுடைய பேச்சு. 7ல இருந்து 9 போகுமா, என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து வாங்கின கடனை என்னைக்கா திருப்பி கொடுத்துற மாதிரி சொல்லி தந்திருக்கும். சீன நாட்டுக்காரன் உதவின்னு சொல்லி தரான், நாம தான் கடன் சொல்லி தரோம். உதவி என்பது உரியவர்களுக்கு செய்வது, கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தருவது. வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கு, கவனமாக பாருங்கள். அவனை ரொம்ப வேற மாதிரியா வளர்ந்துட்டு இருக்காங்க. நாம் சில விஷயங்களில் நம்ம போட்டி இந்த மன்னார்குடியில இல்ல, நம்ம குழந்தையினுடைய போட்டி வேறு எங்கோ இருக்கிறது. குழந்தைக்கான அந்த தாகத்தை அதிகப்படுத்துங்க. சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டு, தன்னுடைய சுயமரியாதையின் மீது பேரன்பு கொண்டுகின்ற வளவில்லை குழந்தைகளை உருவாக்குங்கள். நான் இப்ப மறுபடியும் அந்த ரோஜா அத்தருக்கு வரேன், அந்த கதையை சொல்லிட்டு போறேன். ஒரு 3 நிமிஷத்துல என்னுடைய பேச்சு இப்ப முடிய போகுது. நான் அதை படிச்சேங்க. நான் படிச்சு ஒரு 12 வருஷம் இருக்குங்க அந்த கதைய. இன்னி வரைக்குமே அந்த மயக்கத்திலிருந்து நான் வெளியில வரல. அந்த உள்ளே அதை நிர்வாகமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு படைப்பாளனை எப்படி பார்ப்பது என்கின்ற புத்தி எனக்கு மாறி இருக்குது. ஒரு சிறிய குழந்தை ஏதேனும் ஒன்றை வந்து தேடிக்கொண்டு என்னை வந்து பார்த்தால் அதன் முன்னால் நான் மண்டியிடுகிறேன். அந்த டேலண்ட்டுக்கு முன்னால நான் மண்டியிடுறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒன்று என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படித்தான் அவனிடத்தில் இருக்கக்கூடியது அவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரிடத்திலும் ஒரு டேலண்ட் வச்சிருக்கான். ஒருத்தன் ஒரு அத்தர் வியாபாரிங்க. அவன், உங்களுக்கு தெரியுமா அத்தருக்கு என்னங்க பேரு தமிழ்ல? வாசனை. வாசனை திரவம் தானே. ஏன் திரவியம்னு சொன்னா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா நம்ம? அது வாசனை திரவம் தானேயா. அதை ஏன் திரவியம்னு சொல்றோம்? அது உண்மையிலேயே திரவியம் தான். திரவியம்னா செல்வம். அங்கிருந்து பாக்தாத்ல இருந்து புறப்படுறான் ஒருத்தன், அந்த செல்வத்தை ஆக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். உலகத்திலேயே அவனை போல் அந்த அத்தரை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அத்தர் வியாபாரி. அங்கிருந்து கப்பல் ஏறி வந்து இறங்கி ஹைதராபாத்க்கு வரான். குதிரையில ஏறி வரான். இது ஒரு தெலுங்கு கதை. இது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. நாங்க அதை பாடமா வைக்கிறோம். அவன் வரான் குதிரை ஏறி. ஏன் வரான் தெரியுமா? இத அனுபவிக்கிறதுக்கு, இத சூப்பர்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் இந்த உலகத்துல. அவன் கோல்கொண்டாவின் நிசாம். அவன் கிட்ட போய் இத குடுத்துட்டு அவன் ரசிக்கிறத பார்க்கணும். இவனுக்கு வேற எதுவும் வேணாங்க. ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கலப்பை, கொஞ்சம் விதை, 2 மாடு, கொஞ்சம் நிலம், கொஞ்சம் மழை. அறுவடை பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கும், எனக்கு அது பற்றி இல்லை கவலை. இதானுங்க விவசாயி. விவசாயிக்கு எது தேவை? உற்பத்தி தான் தேவை. இவன் உற்பத்தி செய்து அதை ரசிக்க கூடிய ஒருத்தங்கிட்ட கொண்டு வராங்க. வந்துட்டான், நல்ல அங்கி, தலையில டர்பன்லாம் கட்டிக்கிட்டு குதிரையில வந்து இறங்குறான். அவனுக்கு தெரியாது இந்தியன் பாலிடிக்ஸ். அவன் கையில 3 அத்தர் இருக்கு. ஒன்னு சாண்டில், ஒன்னு ஜாஸ்மின், ஒன்னு ரோஜா. 3 வச்சிருக்கான். அவங்க கிட்ட சொல்றாங்க, நிசாம பார்க்கணும்னா திவானை பார்க்கணும்னு. திவானை பார்க்கறதுக்கு போறான். அந்த திவான் வந்து நம்ம மைக்கேல் மதன காமராஜர்ல வந்த கமலஹாசன் கேரக்டர்.
அந்த குஷ்பு அம்மா வந்து அந்த வரைஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா, அரிசியில தாஜ்மஹால எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் எடுத்து கடிச்சு பார்த்துட்டு பழைய அரிசி மாறு, அந்த மாதிரி ரசனை கெட்ட ஆளு. அப்படி உட்காருவான், அந்த பேழையை அப்படி தரப்பான், கொண்டு வந்து இப்படி அது சப்மிட் பண்ணுவான். வாட் இஸ் திஸ் அப்படிம்பார். இது அத்தர். வச்சுட்டு போகும்பார். இல்ல நிசாம் கட்ட போகணும், அதெல்லாம் போக முடியாது, போ கூட்டு போட வெளில அப்படின்னு. அந்த அத்தர் எடுத்து உள்ள வைங்க. சந்தனம் அவுட்டு, இப்ப 2 தான் இருக்கு கையில. நிசாம் கிட்ட போகணும். வெளியில வந்து யார் யாரையோ காசு கொடுத்து அதுல இருந்து இன்னொரு அதிகாரி கிட்ட போவாங்க. இன்னொரு அதிகாரியும் அதே மாதிரி ஜாஸ்மினை புடுங்கிட்டு அனுப்பிச்சிருவார். இவர் ரோஜா அத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு நிசாம தேடிட்டு அலைவாம்பார். 8 பக்க கதை தோழமை. அடேங்க அப்பா, அலைவான். கடைசியில அவன் மீட் பண்ணவே முடியாதுன்னு உடனே அந்த கோல்கொண்டாவனுடைய வாசல்ல வெள்ளிக்கிழமை காலையில் அவன் உலா வருகின்ற பொழுது வந்து அந்த கூட்டமா நின்னுடுவான். எப்படியாவது இந்த பக்கம் தானே வருவான் இளவரசன், கையில எடுத்து கொடுத்துடலான்னு. குதிரையில தானே வருவான், அந்த ஸ்பாட்ல கொடுத்துடலாம் கையிலன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. குதிரை சத்தம் கேட்கும். குதிரை சத்தம் கேட்ட உடனே உடம்புல ஒரு பதட்டம் வரும் பாருங்க. பதட்டத்துல அவன் இப்படி பதற்றத அந்த போலீஸ்காரன் பாத்துருவான். அவன் இந்த கைய பிடிச்சிருவாங்க, தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாங்க. 7வது பக்கம் முடிவுல அவன் இழுத்துட்டு போறான். 8வது பக்கம் கதை முடியுது, இழுத்துட்டு போறான். அப்படி திரும்பி பார்ப்பாங்க. கதை ஸ்லோ மோஷன்ல போகும். இப்போ இந்த 8வது பக்கம் கதை ஸ்லோ மோஷன்ல போகும். ஸ்லோ மோஷன் வருவாங்க, பாப்பான் பாருங்க. குதிரை வந்து குழம்பு காது கிட்ட கேட்கும். இவன் கிட்ட போய்கிட்டே இருப்பான். அவன் அப்படி கிராஸ் பண்ற அந்த டைம்ல நிசாம் வந்துருவான். குதிரையை பாத்துருவான், நிசாம பாத்துருவான். உடனே என்ன பண்ணுவானா, இந்த கைய அப்படி முறுக்கி இப்படி வலதுபுறமா திருப்பி தன்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ரோஜா அத்தரை எடுப்பாங்க கையில. இத பிடிச்சிருவான். இத பிடிச்ச உடனே லெப்ட் கையில அதை மாத்தி அதை எப்படியோ அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெளியில எடுத்து அந்த கோல்கொண்டாவினுடைய பாறையில ஓங்கி ஒரே ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த வாசனையில இந்த போன குதிரை அப்படி நிக்கோங்க. அப்படி நின்னுட்டே இருந்த நிசாம் கண்களிலே ஒரு மயக்கம். என்ன வாசனடா இது? அந்த கண்களை பார்ப்பான், அந்த குதிரையை பார்ப்பான், அந்த கூட்டமே அந்த ரோஜா அத்தரில் சொங்கி நிற்பதை பார்த்தான். தன் வேலை முடிந்தது என்று தன் அங்கியை உதறி தன் தலையிலே கட்டிக்கொண்டு நேராக பாக்தாத் நோக்கி புறப்பட்டான் அந்த கலைஞன் என்று அந்த கதையை முடித்திருப்பார். ஒரு ரசனை கொண்ட சமூகத்தை எதிர்பார்த்துதான் இவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். ஏதோ ஒரு சிறிய அங்கீகாரத்திற்காக ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு எழுத்தாளனும் துடித்தபடி இருக்கிறான். நான் பதிப்பகத்தை வைத்து நடத்தியவள். ஒவ்வொரு பதிப்பும் ஒரு உயிரை, ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு புத்தகத்திற்கு பின்னாலும் பேர் உழைப்பு இருக்கிறது. அந்த புத்தகத்தை கையில் எடுக்கின்ற பொழுது அந்த உழைப்பும் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த சொற்களும் முழுமையாக நம்மை வந்து சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்துவது போல் ஒரு ஆக்கம் உங்கள் கைக்குள் வர வேண்டும். ஒரு புத்தகம் இருக்கிறது, அது ஒரு வாசகனை தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு வாசகன் இருக்கிறான், அவன் அந்த புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்களுக்கான புத்தகத்தோடு இணைவதற்காக என்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றிகளை உரித்தாக்கி, இவர்கள் எல்லோரும் இன்னும் சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி அறிவு புலத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கான அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மன மொழி மெய்களினால் என்னுடைய சொற்களை இப்பொழுது உங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.